ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VSLY டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபாப் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடையில் லாலிபாப்க்குன்னு கேட்டாலே அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் லாலிபாப் ஷேப்ஸ் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். 65 மசாலா இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், டேஸ்ட்டுக்காக உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே ஊற விடுங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் லாலிபாப்பை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆயிலை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் மட்டும் நல்லா வெந்து வரும், உள்ளக்க வேகாது. அதனால் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் பேலன்ஸ் வச்சுட்டு, ஒரு பூண்டு சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணது, 1/2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க லாலிபாப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். லாலிபாப் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற சாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.